பழைய பைக் ஓட்டுறதோட இப்படி ஓட்டுறது செம்மையாக இருக்குது. அடாடா என்னம்மா வியூ, சும்மா 1 கிலோமீட்டருக்கு தெரியுதுப்பா. செம்மையாக காற்றடிக்குது. இனிமேட்டு வண்டி ஓட்டினா இப்படி தான்ப்பா ஓட்டணும். சப்பா ஹலோ கைஸ், இந்த வீடியோட இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேட்டு நான் எல்லா வீடியோ போட்டதுனாலும் இந்த இன்ட்ரோ தான் போடுப்பேன். சரி, அது இருக்கட்டும்டா, நீ எப்படிடா அந்த மாதிரி பைக்கில் நின்று ஓட்டினு கேட்குறீங்க. அதுக்கு நேரம் உங்கள் பைக் எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான இதுக்கு போகணும். என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி பைக்கையும் இதையும் ஒன்றா எடுத்து ட்ரெயின் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஒன்றா கேட்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுமாதிரி முன்னாடி நிற்பீங்க. ஆனால் ஏன் பிரச்சனைனா, நான் அது திரும்பி வெளில போட்டு செய்யலை. அதனால பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டான். கேஸ், இவன் நடக்கிறத பாருங்களா, நடக்கிறானா மிதக்கிறானா ஒன்றுமே தெரில. பைக் இப்படியே ஓட்டுவான். சரி கைஸ், இவன் எப்படி பழைய மாதிரி மாறுவான்? சரி, நம்ம போய் பைக்கில் ஏறி நம்ம வீட்டுக்கு போய் வேறு எதாவது யோசிப்போம். ஹேய், பேய் ஆகிட்டானா? ஹேய், பைக்கில் பூந்து வராங்க. இதுங்க, இது புது ட்ரிக்கால இருக்குது. வாவ் கேஸ், ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்களா? வாவ். சரி வாங்க, ட்ரெயினில் ஏதாச்சும் சீட் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம் பக்கத்து ஊருக்கு. ஏய் இரு, ட்ரெயினில் சீட்டே காணோம், வெறும் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தானா?